ஒரே ஒரு கையெழுத்து, ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு கையெழுத்து அதிமுகவுடைய கதை என்பது முடிந்திருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொலியை தெள்ளத்தெளிவாக பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு, ஓகேங்களா, கண்டினியூஸாக நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா, ஒரே ஒரு கையெழுத்து ஒட்டுமொத்த அதிமுகவின் கதையும் முடிந்தது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக நியூ வியூவராக இருக்க சான்சஸ் இருக்குது. இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா, மெயின் டிஷ் எங்கே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் மாண்புமிகு அதிமுகவில் ஜெயலலிதா அப்படின்றவங்க எவ்வளவு மிகவும் முக்கியமானவங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அனைவருமே பார்த்திங்கன்னா இவர்களுடைய கதைகள் என்பது முடிந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒட்டுமொத்த அதிமுகவுமே மண்ணை கவ்விவிடும். மண்ணை கவ்வி விடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, உண்மையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது அதிமுகவிற்கு ஒரு வாழ்வா சாவா என்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக அதிமுகவின் கதை என்பதும் அதிமுகவின் தலையெழுத்து என்பது தலைகீழாக மாறிப்போய் இருக்கக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் உண்மையில் அதிமுகவின் கதைகள் என்பது முடிய பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஸோ இதனால் நிச்சயமாக வெறியேற்றக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேங்களா, அதாவது யாரை வெறியேற்றக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னா ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் அதிமுகவிலிருந்து நீக்கணும், அல்லது பாஜக ஒட்டுமொத்தமாக அதிமுகவை சதைக்கணும். இல்லை அப்படின்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே. ஸோ சுயநலவாதியாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கும் வரை அதிமுக முன்னேற வாய்ப்புகளும் கிடையாது. ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. யார் யாருக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான விஷயங்கள் இருக்கிறது. அது அனைத்தையுமே ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்து அனைத்தையுமே உங்களுக்கு